வணக்கம் நண்பர்களே. திக்வேஷ் ரத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்ச் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க பிசிசிஐ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி வந்து அவர் அந்த நோட் புக் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதனால ஃபைன்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. ஆனா இந்த அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆக்கிட்டு அவர் வெறும் அந்த நோட் புக் செலிப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அவர் மூஞ்சி கிட்ட போயிட்டு நீ கிளம்புன்ற மாதிரி சொன்னாரு, விச் இஸ் அ பேட் திங். இங்கதான் வந்து அவர் தவறு பண்றாரு. ஆக்சுவலா அவருக்கு 2 ஃபைன் வரும்போதே அவர் ரொம்ப உஷாரா இருந்திருக்கணும். நீ பேட்ஸ்மேனுக்கு முன்னாடி போயிட்டு நீ ஸ்லெச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாருமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நார்மலா நீ போய் செலிப்ரேட் பண்றியா, அதுல எந்த தப்புமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த திக்வேஷ் ரத்தி கத்துக்கணுங்க. நாளைக்கு அவர் இந்தியால விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசிப்ளின் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அபிஷேக் சர்மா செம காட்டிட்டு போயிட்டாரு. நீங்க பேட்ஸ்மேன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது பேட்ஸ்மேனுக்கும் கடுப்பாகும். அதுக்கேற்ற மாதிரி தான் அபிஷேக் சர்மாவும் ரியாக்ட் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு போகும்போது குடுமையை பிடிச்சி ஒரு அடிக்கணும் போல இருக்கிறான்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போறாரு. எந்த ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டு நீ அவனை வந்து மூச்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணினா அவன் கொஞ்சம் காண்டா தான். ஏன்னா ஏற்கனவே அவுட் ஆயிட்டுன்ற ஒரு சோகத்துல போயிட்டு இருப்பான். சோ திக்வேஷ் ரத்தி நிஜமா அவரோட டிசிப்ளின் ஃபேக்டரை நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு.